அப்பு. ஆமையின் அருமையானவர்களே, எங்களுடன் இந்த ஊழியர் மிஸ்ஸஸ் குலேந்திரம் அவர்கள் இணைந்திருக்கிறார். டொரண்டோ கனடாவிலிருந்து இந்த வேளையிலும் ஜெபங்களுக்கு கூட வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. அவரிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ். அப்பு, God bless you. அன்பும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரிசுத்த தேவனே, இந்த நேரத்துக்காக இந்த நாளுக்காக நாங்க நன்றி சொல்கிறோம். இந்த நாளை காண்பிச்ச மட்டத்த கிருபைக்காக நன்றி. இன்றைக்கு நாங்க நிற்பதே உங்களோட சுத்த கிருபை ராஜா. உங்களோட கிருபதானங்களை தாங்க, உங்களோட கிருபதானங்களை நடத்துறது, உங்களோட மட்டத்த மாசத்த மகிமை நிறைந்த அந்த கிருபைக்காக, உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் மேல் நீங்க ஊற்றி வழிநடத்துறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம். துதியல் மத்தியில் வாசம் செய்கிற தூய தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம். துதிக்கு பாத்திரனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, தோத்துக்கிறோம். துதிகளை விரும்புகிற தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்களும் உங்களோட பிள்ளைகளாக உங்களை துதிக்க, உங்களை ஸ்தோத்தரிக்க, உங்களுக்கு நன்றி செலுத்த எங்களுக்கு தந்த இந்த பெரிய சலாக்கியத்துக்காக, இந்த புத்திரிக சுகாரத்துக்காக உங்களுக்கு நன்றி நன்றி. உங்களோட பிள்ளைகள் என்ற உரிமையோடு ஓடி வந்திருக்கிறோம் ஐயா. அப்பா, உங்களோட வார்த்தையின்படி கேளுங்கள் கொடுக்கப்படும், கண்டறிவீங்கள் சொன்ன தேவனை தேடுங்க, கண்டடுவீங்க, தட்டுங்க, திறக்கப்படும், கேளுங்க கொடுக்கப்படும் என்று வாக்கு தந்த வாக்கு மாறாத வாக்கான எங்கள் இயேசுவே, நாங்கள் உங்களிடத்தில் கேட்டு பெற்ற ஆசீர்வாதம் எல்லாவற்றுக்கும் மேலாக மாசற்ற அந்த மகிமை நிறைந்த ரட்சிப்பின் நிச்சயம் எல்லாவற்றுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட நம்பின பிள்ளைகளுக்கு நீங்க தான் எங்கள் முன்னும் பின்னும் வலதும் விடவும் சுத்த முற்ற இருந்தங்களை வழிநடத்துவதற்காக, தூக்கி சுமந்து தோல்ல வழிநடத்துற கிருபைக்காக நன்றி. எங்களோட பலவீனங்களிலும் உங்களோட பலன் பூர்ணமாக விளங்குற கிருபைக்காக நன்றி. இந்த பலவீனங்களுக்கு ஊடாகும் நான் தான் உன்னுடைய பரிகாரியான தேவன், நான் இந்த வேலை பக்கத்து நிழலாயிருந்து உன்னை வழிநடத்துவேன் என்று தூக்கி எடுத்து இன்றும் என்னை ஜீவனோடு வைத்திருக்கிற நோக்கத்தை என்ற வாழ்க்கையில் நீங்க நிறைவேற்றி, நீங்க என்னுடைய வாழ்க்கையில் மாமப்பட வேண்டும் என்று என்ன தாழ்த்து என்னுடைய ஆவியாத்ம சிந்தனை செய்ய பேச்ச ஒன்றையும் பரிசுத்த ஆவியானவரை உங்களிடத்தில் ஒப்படைக்கிறோம். என்ன மட்டுமல்ல ராஜா, எத்தனையோ ஆத்மாக்களுக்கு அற்புத சுகம் கொடுத்து, கரை நீட்டி அற்புத சுகம் கொடுத்து, உங்களோட பிள்ளைகளை தூக்கி எடுத்து உயிரோடு வைத்திருந்து உங்களுக்கு என்று பாவிக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த சங்கம ஒலிகளை இதுவரை நேரம் நீங்க தடதாமன்றி நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. நீங்க தொடக்கினீங்களே, நீங்க சங்கமம் என்ற பெயரையே கொடுத்தீங்களே, நீங்க மகனோடு பேசினீங்களே ராஜா. நீங்க பேசுறது ஐயா அல்லவா, நீங்க பேசி அந்த பேச்சுக்கு கீழ்ப்படிந்து இன்றும் இந்த சங்கம மொழியிலேயே நடத்தத்தக்கதாக நடத்தி கொண்டு வர தேவனே உங்களுக்கு நன்றி. என்ன நோக்கத்துக்காக சங்கமம் என்ற பெயரை கொடுத்தீங்களோ அந்த நோக்கத்தை இந்த சங்கம ஒலியலைக்குள்ளால் நீங்க நிறைவேற்றி கொண்டு வர கிருபைக்காக நன்றி ராஜா, நன்றி. நீங்க தொடக்கினீங்கள் அதை வெற்றியோடு உங்களோட நாம மகமப்படத்தக்கதாக உங்களோட பிள்ளைகளுக்கு கூடாக ஆண்டவரை நீங்க அதை நடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி. விசேஷமாக சகோதரனுக்காக, சகோதரிக்காக, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கள் எல்லாருக்காக நன்றி சொல்கிறோம். இவ்வளவு அற்புதமாக நீங்க சகோதரனை தொட்டீங்களே, பிரபஞ்சத்திலிருந்து தொட்டு ஒளியின் மகனாக்கிற அந்த நோக்கத்தை அவற்றை வாழ்க்கையில் இந்த சங்கம் ஒளிகளை நடத்தத்தக்க பாரத்தை கொடுத்து நீங்க நடத்தி கொண்டு வர கிருபைக்காக, இந்த அற்புதத்தை கண்ட தினமும் ஆத்துமாக்கள் உங்களை நோக்கி ஓடி வரத்தக்கதாக நீங்க செய்து கொண்டு வர பெரிய அற்புத கிருபைக்காக நன்றியுள்ளத்தோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, சகோதரனை பொறுப்படுங்க, சகோதரியை பொறுப்படுங்க ராஜா. உங்களுக்கு இந்த மனைக காரியங்கள் செய்யத்தக்க ஞானம், எல்லாமே அறிவு, சோகலத்தை கொடுத்து பரிசுத்தாவியானவரே இடகட்டி நீங்க வழிநடத்துற கிருபைக்காக நன்றி. சந்ததிகளே நீங்க தூக்கி சுமந்து கூட பிள்ளைகளாக உங்களை நேசிக்கத்தக்கதாக அவர்களே நீங்கள் தொட்டு ராஜா, தொட்டு வழிநடத்துற கிருபைக்காக நன்றி. சந்ததியும் உங்களை நேசிக்கத்தக்கதாக, சந்ததியும் ஆசீர்வத்ததுக்காக நன்றி. இந்த சந்ததி கூடாக அப்பா உங்களோட நாமம் மகமப்படுத்தக்கதாக, உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்ல தேவனே உங்களை துதிக்கிறோம். நான் வேலரே, யூதருடைய ராஜசிங்கமே உங்களை துதிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களை பிள்ளைகளை அவர்கள் வாசம் பண்ணும் கூடாரம், படிக்கும் பாடசாலை, வேலை ஸ்தலங்கள், ஓடும் வாகனங்கள்,
ஒவ்வொன்று இந்த சங்கம வழியிலே நடத்த ஸ்டூடியோ ஒவ்வொன்றையும் ரத்தத்தாரை முத்திர போட்டு காத்துக்கொள்ளுங்க ராஜா. புல்லாங்கனோ சங்கரத்தூதனும் அணுகாதபடி காத்துக்கொள்ளுங்கோ. எதை செய்தாலும் எதை பேசினாலும் எங்க ஐக்கியப்பட்டாலும் அவர்களில் உங்களை கண்டுகொள்ளத்தக்கதாக ஆண்டவரே உங்களுடைய கிருபையை ஒட்டி நீங்க வழிநடத்துகிற கிருபைக்காக நன்றி. அயலார் மத்தியில் இனசன மத்தியில் இன்னும் உங்களை அறியாத ஒரு மத்தியில் என்றாரா இவர்களிலும் ஒளியாயிருப்பாயிருந்து சொன்ன சொந்தவனே ஒளியாயிருக்கத்தக்கதாக உங்களோட ஒளி சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்றாங்க இயேசுவை உங்களோட ஒளி அவர்களை வீசிக்கொண்டிருக்கிறதுக்காக அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லவும் பொறுப்படுங்க ராஜா. ஆசீர்வதிங்க இன்னும் கூட ராஜ்யம் வளர்றதுக்கு என்னென்ன செய்யணும் செய்யத்தக்க வல்லமைய ஞானத்தையும் நேரத்தையும் சொத்தையும் கொடுத்து உங்களால் வழிநடத்த முடியும். அது மட்டும் இல்லை இந்த உலகத்துல எல்லாம் இருந்த இந்த நேரம் என்று அறியாமல் ஆண்டவரே இரவோ பகலோன்று யோசியாமல் இந்த சங்கம மொழியில் நினைந்திருக்கிறவர்கள் கதைக்கும் பொழுது பேசும் பொழுது ஆலோசனை கேட்கும் பொழுது அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தை சொல்லத்தக்கதாக தாழ்மையோடும் உண்மையோடு சொல்லத்தக்கதாக நீங்கள் அவரை பாவித்துக் கொண்டு வர கிருபைக்காக இன்னும் உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக உங்களோட அன்பை இன்னும் அவர்கள் மீது ஊட்டி உங்களோட அன்பை அவர்களுக்குள்ளால் ஆண்டவரே இவன் அது போல் பாய்ந்து ஒரு தினம் தொடத்தக்கதாக செய்து கொண்டு வர தொட்டு கொண்டு வர கிருபைக்காகவும் தொட வல்லவராயிருக்கிறதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். இந்த நேரத்துல கால தொடங்கி இதுவரை நேரம் தடையில்லாமல் எங்கள் சங்கமல்லியா நடத்துறீங்களே வாசிக்கப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி சொல்கிறோம். எத்தனையோ பேருக்கு ஐயா வார்த்தைகளை வாசிக்க முடியாத நிலை, வார்த்தைகள் இல்லாத கஷ்டம். ஆனால் இந்த வார்த்தைகளை அவர்கள் இருந்த இடத்திலிருந்து கேட்கத்தக்கதாக கேட்டு கேட்டு உங்களை துதிக்கத்தக்கதாக கிருபை செய்கிறதுக்காக நன்றி ராஜா. என்ன தொடர்ந்து என்னென்ன விதத்தில் ஜபத்துக்கூடாகவோ பாடலுக்கூடாகவோ செய்திக்கூடாகவோ ஆராய்க்கப்பட்டு ஆறாருக்கு நீங்கள் அழைப்பு கொடுத்து வந்து ஒத்துழைப்பு கொடுத்தார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கோ, குடும்பத்தை ஆசீர்வதிங்கோ ராஜா. தனிப்பட்ட வாசம் பண்ண பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கோ. விசேஷமாக குறைகளோடு இருக்கிறவர்களுக்கும் நீங்கள் உங்களோட நிறைவான பிரசனத்தை கொடுத்து நிறைவான கிருவியை ஊட்டி அவர்களை நடத்தி இன்னும் உங்களை நாடி வாழத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக உறவரங்கள் கனிகளாலும் அவர்களை நிரப்பி ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க ராஜா. ஒரு இந்த வாழ்க்கையிலும் நீங்க மகிமைப்பட வேணும். ஆகை விட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்ற அந்த நிச்சயத்தோடு அவர்களோட எடுத்து வைக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோத்திரிக்கிறோம். ஜீவனுள்ள ஜீவாதிபதியே உங்களை துதிக்கிறோம். உங்களோட செய்தியை கொடுத்த தாசர்களுக்காக நன்றி. இன்னும் தொடர்ந்தும் உங்களோட செய்தியை கொடுக்க போறோம் உங்களோட பிள்ளைகளுக்காக நன்றி. அவர்கள் சுயத்தில் எதையும் பேசி விடாதபடி தகப்பனே உங்களோட பாதத்தில் தரித்திருந்து உங்களுக்கு சத்தத்தை கேட்டு நீங்க பேசுறதவன் அல்லவா, உங்களோட சத்தத்தை கேட்டு அதன்படி அவர்கள் செய்யத்தக்கதாக உங்களோட வசனத்தை பிரட்டி போடாதபடியும் உங்களோட வசனத்தை ஆண்டவரே அந்த பொக்கிஷங்களை வெளிப்படுத்துறவர்களா இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளையும் உங்களோட அபிஷேக தைலத்தினால் நிரப்பி வழிநடத்தி காத்துக்கொள்ளுங்க ராஜா. காத்து வழிநடத்த வல்லவரே அப்பா உங்களோட இருபுறம் கருக்குள்ள பட்டியத்தினால் ஆத்மாக்கள் தொடத்தக்கதாக ஆவியும் ஆத்மாவையும் ஊடுருவி செல்லும் அந்த பட்டியத்தினால் அவர் பட்டியத்தை உண்மையோடு உத்தமத்தோடு வெளிப்படுத்துறவர்களா இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு ஊழியக்காரரை நீங்க பாவிக்கிறதுக்காக நன்றி சொல்கிறோம். முடிவறிந்த ஆண்டவரே தடதாமதமின்றி சிறப்போடு கேள்விவது நேரமா இருந்தாலும் சாட்சிய நேரமா துதியோ ஸ்தோத்திரமோ பாடலோ எதுவா இருந்தாலும் ஒவ்வொரு வார்த்தைகளாக உங்களோட நாமம் மாமப்படுத்தக்கதாக உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக அப்பா செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பொறுப்படுங்க ராஜா, வழிநடத்துங்கோ, ஆசீர்வதிங்கோ. என்னும் உங்களை ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உங்களில் வருகிறோம். அபிஷேகம் பண்ணப்பட்டு ஒரு ஊழியத்தை செய்யும் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கோ ராஜா. ஆசீர்வதித்தவர்களை காத்து எங்கிருந்து என்ன பாஷையில் அவர்கள் செய்தாலும் ஆண்டவரே உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் செய்யணும். பணத்தை நம்பி பதவியை நம்பி செய்யாதபடி உங்களோட ராஜ்யம் வளர வேணும், உங்களோட நாமம் ஒன்றையும் மாமப்பட வேணும் என்ற நோக்கத்தோடு
உங்களோட ஊழியத்தை அபிஷேகத்தை போட்டடித்து விடாதபடி செய்யத்தக்கதாக உங்களோட வார்த்தைகளை வார்த்தையாக வெளிப்படுத்துறவர்கள் எங்கெங்கு இருந்தாலும் எந்த தேசத்தில் இருந்தாலும் வெளிப்படுத்துறவராக இருக்கத்தக்கதாக அவர்களை உணர்த்தி வழிநடத்துங்க ராஜா. ஆண்டவரே, மனுஷர் முகத்தை பார்ப்பாங்க, நீங்க தான் அவர்களுடைய இருதயத்தையும் பார்க்குறீங்க. அந்த இருதயத்தில் நீங்க வாசம் பண்ணி அந்த இருதயத்துக்குள்ளால் உங்களோட வெளிச்சம் அவர்களுக்கு பிரகாசிக்கத்தக்கதாக அவர்களையும் அவருடைய சபை, அவருடைய குடும்பம், சபை எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டு எத்தனையோ போராட்டம் உங்களோட ஊழியம் செய்யும் பிள்ளைகளுக்கு இருக்கிறது ராஜா. அந்த போராட்டங்களுக்கு அகப்படாதபடி, சாத்தான் வஞ்சங்களுக்கு அடிமையாய் போய்விடாதபடி, சாத்தானும் தொடாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. உத்தமத்தோடு உண்மையோடு ஊழியம் செய்யற பிள்ளைகளுக்கு எவ்வளோ போராட்டம் உண்டு தாப்பனே. ஆண்டவரே, நீங்க தான் ஒவ்வொருவரையும் உங்களோட ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. உங்களுக்கு உண்மையா இருக்கும் பிள்ளைகளை, உண்மையோடும் தாழ்மையா இருக்கும் பிள்ளைகளை நீங்க மூடி காத்தவர்கள குடும்பங்களையும் காத்தவர்கள சந்ததியும் ஆசீர்வதித்து அந்த சந்ததியும் உங்களோட அடிச்சோட பின்பற்றி உங்களோட ஊழியம் செய்யத்தக்கதா நீங்க உங்களோட அபிஷேக தைலத்தை ஊட்டி சிரசின் மேல் ஊற்றப்பட்ட தைலம் அதை தொடத்தக்கதாக கிருபை செய்ய உங்களால் முடியும் ஐயா. உங்களால் முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோத்திரிக்கிறோம். தனித்தவர்களுக்கும் திக்கெட்டவர்களுக்கும் விதவைகளுக்கும் தேவனாய தேவனே, தனித்தவர்களுக்காக திக்கெட்டவர்களுக்காக விதவைகளுக்காக உங்களில் வருகிறோம். உலகத்திலேயே ஐயா விதவைகள் தான் கூட இருக்கிறார்கள் என்று என்னப்ப எங்கு பார்த்தாலும் விதவைகளை, இளம் விதவைகள், வயது வந்த விதவைகள், ஆண்டவரே வயது சென்ற விதவைகளுக்காக உங்களில் வருகிறோம். ஆண்டவரே, இவர்களை சமுதாயம் தள்ளி போடாதபடி, குடும்பம் தள்ளிவிடாதபடி நீங்கள் இவர்களை கரம் கொடுத்து காத்து வழிநடத்துங்க ஐயா. உங்களுக்குள் அவர்கள் இருக்கின்றாலே சமாதானத்தோடு உங்களோட பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கத்தக்கதாக கிருபை செய்யுங்கோ. எல்லாவற்றுக்கும் மேலாக மறதியினாவை அடிமையாக்காதபடி பார்த்துக்கொள்ளுங்க. இருக்குமெல்லாம் நடக்கத்தக்க பிள்ளைகளை நீங்க கொடுத்து இந்த கால்கள் பிளவினப்படாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. உங்களோட ஊழியத்தை செய்த எத்தனை ஆத்துமாக்கள் கண்கள் காணத்தக்கதாக அபிஷேகம் பண்ணி உங்களோட ஊழியத்தை இந்த தேசத்தில் மட்டுமில்ல வேறு தேசங்களிலும் சென்று உங்களுடைய அன்பை செலவழி பரிமாறின இத்தனை விதவைகள் ஐயா நடக்க முடியாமல் இருக்கிறார்கள். எங்களுடைய கண்கள் காணத்தக்கதாக இவர்கள் இருக்கிறார்கள். இவர்களை பார்க்கும் பொழுது நாங்கள் அன்பின் தேவனே இவர்களை பொறுப்படுங்கோ. ஆண்டவர் இவர்கள் பராமரிப்பதற்கு இருப்பதற்கு இருக்கிறது கடன் கொடுத்த எல்லாத்துக்காக உங்களுக்கு ஆண்டவரே. இந்த கனடா தேசத்தில், அமெரிக்கா தேசம், சில தேசங்களில் இவர்களுக்கு வாழத்தக்க வசதியை கொடுத்து இவர்களை பராமரிக்க கொடுத்த வசதி, வைத்திய வசதி, இருப்பிட வசதி எல்லாத்துக்காக நன்றி சொல்கிறோம். இப்படி வசதி இல்லாதவர்கள் ஐயா இருக்க இடம் இல்லாமல் உடுக்க இல்லாமல் இருந்து கஷ்டப்படும் ஆண்டவரே ஏழைகளுக்காக உங்கள் வருகிறோம். அவர்களையும் உங்களால் தான் ஐயா போஷிக்க முடியும், காக்க முடியும். நீங்க நல்ல அருமையிலும் பொல்ல அருமையிலும் மழையை பெய்ய பண்ற தேவன், சூரியனை கொடுத்த தேவன், சூரிய வெளிச்சத்தை கொடுக்கிற தேவன், இவர்களுக்கும் ஆண்டவரே போஷிக்க உங்களால் தான் ஐயா முடியும். அதுக்காக உங்கள் டெலிவரிகளுக்கு போஷிப்பதற்காக உங்களோட பிள்ளைகளா எங்களோட மனதில் ஏவி உன்னை போல் பிரணநேசி என்ற வார்த்தை கீழ்ப்படுத்த எங்கள் அப்பத்தையும் தண்ணிலையும் நாங்க பங்கிட்டு கொடுக்கத்தக்கதாக, உங்களோட பிள்ளைகள் பங்கிட்டு கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரே நீங்க பேசி நடத்துற ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்காக, நடத்துற கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இப்படி செய்யும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வாத, ஊழியக்காரையும் சபையிலையும் ஆசீர்வதிங்க ராஜா. அவர்களை ஆண்டவரே அவர்களை கையின் பிரியாசங்களை ஆசீர்வதிங்கோ. அந்த கையின் பிரியாசங்களை பங்கிட்டு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் அவர்களோடு பேசி நடத்துற கிருபைக்காக, நடத்தும் சாபனம் ஒவ்வொன்றுக்காக, இதுக்கு பொறுப்பா இருக்கும் பிள்ளைகள், ஊழியக்கார ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்லுகிறோம். நிச்சயத்தில் இதையும் செய்து விடாதபடி உங்களோட பாகத்தில் தரித்திருந்து உங்களோட சித்தத்தை நிறைவேற்றவர்களாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வாதத்தை உங்களால் வழிநடத்த முடியும் ராஜா. வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவரே, உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் ஆண்டவர் எங்கெங்கெல்லாம் திருந்து செய்கிறார்களோ அவர்களை புகழாங்கன் தொடாதபடி உங்களோட ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. உங்களோட வார்த்தைகள் கேட்காத இடத்தில், வார்த்தைகள் விதைக்கப்படாத இடத்தில் விதைக்க வேணும்.
பேச வேணும் என்ற வாஞ்சியோடு பிரயாணம் பண்ணி ஒரு தேசத்துக்கு சொந்த சேதத்தை விட்டு தேசத்துக்கு பிரயாணம் பண்ணி எங்கெங்கும் கூட அன்பை வெளிப்படுத்துகிறார்களோ அவர்களை கூட ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க. கூட்டி கொண்டு போன நோக்கத்தை நிறைவேற்றி திரும்ப ஆண்டவரே அவர்களை அவர்கள் குடும்பத்தோடு சுதந்திரமாக கொண்டு சேர்த்து அவர்களை செய்ய வேண்டிய ஊழியத்தை அவர்கள் தேசத்திலேயோ சபையிலேயோ குடும்பத்திலேயோ செய்யத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வருங்கால வாலிப சந்ததிக்காக உங்களை வருவோம் ஐயா. அப்பா, வருங்கால சந்ததியை நீங்க ஆசீர்வதித்து ஒரு குடும்பத்துக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். உங்களை நேசிக்கும் குடும்பங்களில் கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே இந்த உலகத்தில் மற்ற பிள்ளைகள் மத்திய உங்களை அறியாத பிள்ளைகள் மத்தியில் சாட்சியா இருக்கத்தக்கதாக எந்த விதத்திலும் உலகத்துக்கு ஒத்த வருஷம் போய் போட்டு பாவத்துக்கள் போய்விடாதபடி விசேஷமாக இந்த டெக்னாலஜிக்கு அடிமையாய் போய்விடாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. உங்களோட பிள்ளைகள் நீங்கள விலை சிரித்து சாட்சியாக எழுப்பின பிள்ளைகள், யூனிவர்சிட்டியில் படிக்கும் பிள்ளைகள், பாடசாலை காலேஜில் படிக்கும் பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் எல்லாரையும் புறப்படுங்க. இந்த ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க. இப்ப ஆண்டவரே சின்ன பிள்ளைகளுக்கே இந்த டெலிபோனும் செல்போனும் டிவியும் அதுகள் தான் பெருசாக இருக்கிறது ராஜா. இதுக்கு அடிமையாய் போய் விடாதபடி, இதுக்குள் போய் உங்களுக்கு பிரியமில்லாதவர்களை பார்க்காதபடி எச்சரிப்போடு உணர்ந்து அது பாவம் என்று உணர்ந்து நடக்கத்தக்கதாக அந்த பிள்ளைகளை நீங்க உணர்த்தி உங்களால் வழிநடத்த முடியும். இதை ஆண்டவர்களை வழிநடத்தும் பாத்திமாரோ அதிகாரிகளோ பெற்றாரோ இது ஆண்டவரே இதுக்கு அவர்கள் விழிப்போடு இருந்து இந்த பிள்ளைகளை நல்ல வழியில் வழிநடத்தத்தக்கதாக உங்களால் தானே வருங்கால சந்ததி ஐயா என்றவனே வருங்கால சந்ததி ஆசீர்வாதத்துக்கு நன்றி. எத்தனையோ இடத்தில் சந்ததி பெருகாமல் தடைகளை கொடுத்து சந்ததி பெருகாமலே இருக்கிறது ஐயா. நாயும் பூனையும் தான் வீடுகளில் இருக்கிறது என்றவனே இந்த நீங்க ஆசீர்வதித்த இந்த சந்ததியை எந்தெந்த இடத்துல பிள்ளைகள் மத்தியில் கொடுத்த இந்த சந்ததிகளை ரத்தத்தால் மூடி காத்து இந்த பொல்லாத பாவத்துக்கு போய் மாண்டு போகாதபடி கண்களை துறந்து வளர்த்துமோ. எந்த இடத்தில் கண்களை மூடவனுமோ, எந்த இடத்தில் வாயை மூடவனுமோ, எந்த இடத்தில் காதை மூடவனுமோ மூடி நடக்கத்தக்கதாக உங்களோட பிள்ளைகளை, உங்களை நேசிக்கும் பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவரே ஆண்டவரே இடகட்டி வழிநடத்துங்க ராஜா. உங்களால் முடியும். பலத்தினாலும் இல்ல, பராக்கிரமத்தினாலும் இல்ல, எல்லாம் கூடும் என்று வாக்கு தந்த தேவனே உங்களால் முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம். அப்பா, எங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறோமோ அதை நாங்களும் அவர்களுக்கு செய்ய சொன்ன நல்லவரே உங்களை துதிக்கிறோம். கர்த்தாவே, நீங்க சொல்வதை நாங்கள் மனுஷர்களுக்கு செய்யத்தக்கதாக, மனுஷருக்கு அன்பு செலுத்தத்தக்கதாக நீங்கள் உங்களை பிள்ளைகளை ஒருவருக்கு முன்னின்று வழிநடத்த வேணும், வழிநடத்த வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, உங்களோட வார்த்தையின் ஆவியில் எழும்ப உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லி எங்களுக்கு தந்த பரிசுத்த ஆண்டவரே வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். அப்பா, நாங்கள் ஆவியில் எழும்ப உள்ளவர்களாக உங்களோட பிள்ளைகளை ஒவ்வொருவரும் ஜீவிக்கத்தக்கதாக, நாங்கள் பரலோக ராஜ்யத்தை சொந்தரிக்க வேணும் என்ற நிச்சயத்தோடு ஜீவிக்கத்தக்கதாக உங்களோட பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்தி வழிநடத்தி காத்துக்கொள்ளுங்க ராஜா. உலக தேசத்து அதிகாரிகளுக்காக உங்களில் வருவோம். ஒவ்வொரு அதிகாரிகளுக்கு நீங்க கொடுத்த அதிகாரத்துக்காக நன்றி. உங்களை நேசிக்கும் அதிகாரிகளாக நீங்க தெரிந்தெடுத்து அரசால கொடுத்த பொறுப்பை அவர்கள் உங்களோட பார்வையில் ஆண்டு விரியமாக நடத்தத்தக்கதாக ஒவ்வொரு அதிகாரியும் உங்களை நேசிக்கும் அதிகாரிகள் சாட்சியா இருக்கத்தக்கதாக ஆண்டவரே நீங்கள் ஆட்சி வளர்த்துங்கோ. போராட்டம் உங்களுடைய என்று நினைத்து போராடாமல் சமாதானத்தோடு ஒரு தேசத்தில் இருக்கத்தக்கதாக எந்த தீமைக்கும் அவர்களாலா இல்லாதபடி ஆண்டவரே இந்த தலைவர்களை நீங்க இடகட்டி உங்களால் வழிநடத்த முடியும். இஸ்ரேல் தேசத்துக்காக, யூத மக்களுக்காக உங்கள் வருகிறோம் ராஜா. ஆண்டவரே, இஸ்ரேல் தேசத்தை நேசிக்கிறதவன் இயேசுவே, நீங்க பிறந்த தேசம், நடந்த தேசம். ஆண்டவரே, நீங்க அங்கிருந்தான் உங்களை சிலுவையில் அறைந்தவர்கள் ஐயா. அப்பா, சிலுவையில் அறைந்தாலும் இவனை அடக்க ஒருவர் ஆழம் அடிக்கும் முடியாம நாள் உயிர்த்தெழுந்த தேவன் ஐயா.
அந்த 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 மலையை காகும் வேண்டிய வருவோம். உயிர்த்தெழுந்து ராஜா சிஷர்களோடு பேசி எல்லாரும் காணத்தக்கதாக பரத்துக்கு ஏறி என்று ஜீவனோடு இருக்கிற எங்கள் இயேசுவே, அந்த தேசத்தை கண்ணோக்கி நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. திரும்பவும் அந்த தேசத்துக்கு நீங்க வந்து இறங்குவீங்கள் ஆண்டு. எல்லாரும் காணத்தக்கதாக வந்து இறங்குவீங்கள். அந்த தேசத்தை பரிசுத்த குறைச்சல் இல்லாதபடி அந்த பிரதம மந்திரி ஆளத்தக்கதாக கிருபை செய்யுங்க ராஜா. எந்த விதத்திலும் அந்த தேசத்துக்கு ஒரு பிரிவினை வராதபடி உங்களால் காத்துக்கொள்ள முடியும். காக்க வல்லவர் அப்பா. உலகத்திலேயே ஒரு சிறிய மையமாக ஒரு சிறிய தேசத்தை நீங்க தெரிந்தெடுத்தீங்களே, மையமான தேசத்தை தெரிந்தெடுத்தீங்களே, அதுக்காக நன்றி. அந்த தேசத்தை நீங்க ஆட்கொண்டு பாதுகாத்து கொண்டு வாருங்கள். அதுக்காக நன்றி நன்றி. திரும்பவும் ஆண்டவரே, அந்த எருசலேம் தேவாலயத்தை கட்ட வேணும் என்று வாஞ்சிக்கிறார்கள். அது உங்களுக்கு சித்தமானால் அதை நடத்துவீங்கள். அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். அந்த ஒலிவ மலையில் வந்து இறங்க போற தேவனே, அந்த ஒலிவ மலை இரண்டாக பிரிந்திருக்கிறதுன்னு சொல்லுகிறார்கள். எங்களுக்கு தெரியது இல்லையா? எல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த தேசத்தை யாரும் கைப்பற்றாதபடி, எல்லாவற்றுக்கும் மேல பரிசுத்த குறைச்சல் இல்லாதபடி நீங்கள் அந்த தேசத்தை ஆண்டு நடத்த உங்களால் முடியும். தலைவரை பொறுப்படுங்க ராஜா. தலைவருக்கு எதிராக எய்யப்படும் ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காதபடி காத்துக்கொள்ளுங்கோ. உங்களுக்குள் அவர் தனித்திருந்து ஒரு வார்த்தையின்படி அந்த தேசத்தை அவர் நடத்தத்தக்கதாக நீங்கள் அவரை உணர்த்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி. அமெரிக்கா தேசத்துக்கும் அந்த தேசத்துக்கு நீங்க வைத்திருக்கிற தொடர்புக்காக நன்றி. அமெரிக்கா தேசம் எத்தனையோ விதமான ஆலயங்களை அங்கே கட்டி, உங்களோட பேரில் ஆலயங்களை கட்டி உங்களை வழிபடத்தக்கதாக, ஆவியோடும் உண்மையோடும் உங்களை வழிபடத்தக்கதாக நீங்கள் உங்களோட நாமத்தில் கட்டப்பட்ட கல்லால கட்டப்பட்ட ஆலயங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். அந்த ஆலயத்தோடு ஆவியோடும் உண்மையோடும் உங்களை துதிக்கத்தக்க விடுதலையை நீங்க கொடுத்து கொண்டு வர கிருபைக்காக நன்றி. கோடி 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 மக்கள் ராஜா அந்த தேசத்தை பார்க்க வேணும் என்று போய் பார்த்து அந்த நீங்க நடந்த பூமியில் நடந்து நீங்கள் ஸ்நானம் பெற்று யோர்தான் நதியில் ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தப்படுத்தின தேவனே, இன்னும் தொடர்ந்து அப்படி வாஞ்சோடு இருக்கும் பிள்ளைகளை நீங்க கூட்டிக் கொண்டு வர உங்களால் முடியும். அன்பித்தவனே, விசேஷமாக இந்த மீதியான இந்த சங்கம மொழியிலே உங்களோட கருத்தில் ஒப்படைக்கிறோம். எந்தெந்த பிள்ளைகளுக்கு அழைப்பை கொடுத்தீங்களோ அவர்கள் நேரத்துக்கு வந்து ராஜா என்னென்ன விதமாக உங்களை மாமப்படுத்த வேணும் என்று நீங்க வாங்கிட்டீங்களோ, உங்களோட வரங்கள் கனிகளுக்கூடாக நீங்க கொடுத்த பருவ ஞானத்துக்கூடாக உங்களை மாமப்படுத்தத்தக்க சந்தர்ப்பம் கிடைக்குது என்ற நன்றி உள்ளத்தோடு நேரத்துக்கு வந்து ஒத்துழைப்பை கொடுத்து சிறப்பாக ஆண்டவரே உங்களால் முடிக்க முடியும் ராஜா. உங்களோட கருத்தில் ஒப்படைக்கிறோம். நீங்க தொடக்கின ஊழியம் நீங்க வெற்றியோடு உங்களோட நாம மாமப்படுத்தக்காக செய்து முடிப்பீங்கள். அதுக்காக உங்களுக்கு நன்றி. எந்த ஆத்மாவும் ஒருதர்சனமாக சுயத்தில் எதையும் பேசிவிடாதபடி நீங்கள் பரிசுத்தாவியானவரையில் அவர்களை இடகட்டி நீங்கள் அவர்களுக்குள்ளால் வெளிப்பட வேணும். ஒவ்வொரு ஆத்மாவுடைய அவர்களையும் இன்னும் பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த குறைச்சல் இல்லாத வாழ்க்கை வாழத்தக்கதாக அவர்கள் இருக்கும் இடத்தில் அவர்கள் நடத்தும் சமமத்தியில் சமுதாயத்தில் சாட்சியாக இருக்கத்தக்கதாக அப்பா பரிசுத்தாவியானவரே இடகட்டி வழிநடத்துங்கிறாங்க. ஆசீர்வதிங்கோ. அவர்கள் ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக மற்றவர்கள் அவருக்கு சபைக்கு சமுதாயத்துக்கு அயலன் மத்தியில் ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக உங்களோட ஆசீர்வாதத்தின் கரம் அவர்களை நடத்தி கொண்டு வர கிருபைக்காக நடத்த வல்லவராக இருக்கிறதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, இந்த சங்கம மொழியிலேயே ஆண்டவரே மீதியான நேரத்தை வெற்றியோடு சிறப்போடு தடதாமின்றி உங்களோட நாம மாமப்படுத்துறதுக்காக நடத்தி முடிப்பீங்கள் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடும் உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதி கனமாய்மை செலுத்தி இயேசுவின் உன்னதமுள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் ஜெபங்களை கூட வழி நடத்தி உங்களையும் கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கத்தரை கருத்திலே போய்க்கிறோம். கத்தர் தாமே உங்களுடனே கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பவுமாக நாளிலே வலிமையான இதுக்கு சந்திப்போமா. அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளஸ் யூ அம்மா. காட் பிளஸ் யூ. நாளைக்கு இருக்கே அப்போ? நாளைக்கு இல்லையம்மா, நாங்கள் திங்கட்கிழமை சந்திப்போம்மா.
ஓகே அப்பன். ஓகே, காட் பிளஸ் யூ. God bless you. ஆமென். பாய். ஆமென். நன்றிகளும் ஆமென். வாழ்த்துக்களும். ஆமென். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர ஒலிபரப்பு, மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளை